ஒரு சின்ன பொண்ண பாக்ஸ்ல பார்சல் பண்ணி ஜெயிலுக்குள்ள அனுப்பிடுறாங்க. இவ எதுக்கு ஜெயிலுக்காக வந்திருப்பானா, எதுவுமே தப்பு பண்ணாத பிசிக்கலி சேலஞ்சான அவங்க அப்பாவை ஜெயில போட்டுருவாங்க. அதனால அவங்க அப்பாவை யாருக்குமே தெரியாம பாக்குறதுக்காக இந்த ஜெயில பாக்ஸ்ல வந்திருப்பா. இந்த மாதிரி சமயத்துல அந்த ஜெயிலோட வார்டனும் வந்து பாக்கும்போது இவளும் மாட்டிக்கிறா. உடனே இந்த குழந்தைய கொண்டு போய் அனாதாசிரமத்துல விட்டது மட்டும் இல்லாம இவங்க அப்பாக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கறாங்க. அவரை தனியா ஒரு ரூம்ல கட்டி போட்டு சித்திரவதையும் பண்றாங்க. இந்த நேரம் பார்த்து அந்த ஜெயில தீப்பிடிக்க ஆரம்பிக்குது. தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாத அந்த அப்பாவும் அங்க வார்டன் மாட்டிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இத பார்த்த வார்டனுக்கும் பயங்கரமா மனசு மாறி இவர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இங்க வந்திருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அவரோட மனசுல தோணுது. உடனே அவரோட பேக்ரவுண்டும் வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் தெரிய வருது இவர் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவருக்கும் மனசு மாறி மறுபடியும் அந்த சின்ன பொண்ணை ஜெயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து அந்த பிள்ளை மறுபடியும் எல்லாருக்கூடயும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கா. இது மட்டும் இல்லாம அந்த குட்டி பிள்ளை போனும் எடுத்துட்டு வந்து அந்த ஜெயில இருக்கிற மத்த கைதிகளோட குடும்பத்து கூட எல்லாம் அவங்க போன்ல பேசி ரொம்பவுமே சந்தோஷம் அடையறாங்க. இந்த மாதிரி சமயத்துல இந்த வார்டனும் ஹையர் ஆபீசர் கிட்ட போய் இந்த மாதிரி இவர் தப்பே பண்ணல, அதனால மறுபடியும் இந்த கேஸ் ரன் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கும் போது சரி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி பெர்மிஷனும் கொடுக்கறாங்க. அதுக்கேத்த மாதிரி இவருக்கு பயங்கரமா ட்ரைனிங் பண்ணி ஜட்ஜ் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னா அதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ட்ரெயினும் பண்றாங்க. ஆனா அந்த ட்ரையல் டேவும் வந்து அவங்க அப்பா நீங்க கொலை பண்ணீங்களான்னு கேட்கும் போது ஆமா நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிடுறாரு. எதுக்காக இப்படி சொல்லிருப்பாருன்னா வேற ஒரு ஹை ஆபீசர் வந்து நீ மட்டும் உண்மையை ஒத்துக்கலனா உன்னோட பொண்ணு நான் கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருப்பாரு. தன்னோட பொண்ணோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணாத ஒரு தப்ப பண்ணன்னு சொல்லி ஏத்துட்டது மட்டும் இல்லாம அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் தூக்கு தண்டனையும் போடுறாங்க. இத கேட்ட அந்த குழந்தை ரொம்பவே மனமுடைஞ்சு அழ ஆரம்பிக்கிறா. அவங்க அப்பாவுக்கும் தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாளும் வந்தாச்சு. இருந்தாலுமே அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திட்டு நல்லபடியா அவங்க அப்பாவை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி மனசு மாதிரி சந்தோஷமா இருக்கா. இருந்தாலுமே அவங்க அப்பா வேகமா வந்து அந்த குழந்தைய கட்டி பிடிச்சு பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. எதனால இவர் அழ ஆரம்பிக்கிறாருன்னா அவர் இறந்து போறதுக்காக அழல, ஆனா தன்னோட குழந்தையோட லைஃப் இப்படி பாதிலேயே விட்டுட்டு போறோமே அப்படின்ற கஷ்டத்திலேயே அவர் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த வார்டன் கிட்ட இதுக்கு மேல வேற ஏதோ சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. ஆனா வேற வழி இல்லாதனால அவரை அன்னைக்கு தூக்குலயும் போட்டுடுறாங்க. பல வருஷம்க்கு அப்புறம் இந்த குழந்தையும் பெரிய பொண்ணா மாறி ஒரு லாயராவும் மாறுறா. இது வரைக்கும் அவங்க அப்பாவோட கேஸ்ல இருந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்க அப்பா அந்த தப்ப பண்ணவே இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டா. அது மட்டும் இல்லாம பண்ணாத தப்புக்காக அவங்க அப்பா இறந்தது மட்டும் இல்லாம இதனால திரும்பி அவங்க அப்பாவை கொண்டு வர முடியலன்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்படுறா. இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.